2017ஆம் ஆண்டு ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தில் இறங்கியிருந்த நேரம் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை செல்ல வேண்டிய கட்டாயம். அடுத்த முதலமைச்சர் யார் என்கிற கேள்வி கூவத்தூரை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்தது. யாருமே எதிர்பாராத வண்ணம் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவித்தார் அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா. எடப்பாடி மீதம் இருக்கும் பதவிக்காலத்தை பாதகமில்லாமல் நிறைவு செய்ய அவருக்கு உதவியாக இருந்தனர் 6 முக்கிய அதிமுக தலைவர்கள். இன்று அவர்களே எடப்பாடியின் முடிவுக்கு எதிராக திரும்பி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டும் என கலக குரல் எழுப்பி இருக்கின்றனர். யார் அவர்கள்? அவர்களின் கலக குரல் அதிமுகவை என்ன செய்துவிடும்? பார்க்கலாம். செங்கோட்டையன் திமுகவின் கிளை செயலாளராக தன் அரசியல் பயணத்தை தொடங்கி எம்ஜிஆரின் தளபதியாக உருமாறியவர். 44 ஆண்டுகளாக கோபிச்செட்டிப்பாளையத்தை தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கும் அதிமுகவின் பவர் ஹவுஸ். ஜெயலலிதாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பல முக்கிய அமைச்சர் பதவிகளை அலங்கரித்தவர். இதனால்தான் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தில் இறங்கிய போது அடுத்த முதல்வருக்கான பரிந்துரை பட்டியலில் செங்கோட்டையன் பெயரும் முக்கிய இடத்தில் இருந்தது. இபிஎஸ் சிலுவம்பாளையத்தின் கிளை செயலாளராக இருந்த போதே செங்கோட்டையன் கொங்கு ஏரியாவின் அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக உயர்ந்திருந்தவர். அப்படி இருந்தும் முதலமைச்சர் ரேஸில் விட்டுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அடுத்த முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்பார் என்று அறிவிப்பை வெளியிட்டார் செங்கோட்டையன். அதனால்தான் இன்று அவரே இபிஎஸ்க்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருப்பது கவனிக்க வேண்டியதாக மாறியிருக்கிறது. எஸ்பி வேலுமணி தமிழ்நாட்டுக்கு ஒரு முதல்வர் என்றால் கோவைக்கு ஒரு முதல்வர். அவர் எஸ்பி வேலுமணி எனும் அளவுக்கு அரசியலில் அதிகார பலம் மிக்கவர். தமிழ்நாட்டில் யார் ஆட்சி நடந்தாலும் கோவையை தன் கண்ட்ரோலில் வைத்திருப்பவர். கோவைக்கு உட்பட்ட குனியாமுத்தூர் நகராட்சி தலைவராக தன் அரசியல் பயணத்தை தொடங்கி ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இடம் பிடித்தவர். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது சாரதியாக மாறியவர். 2021 நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வென்று ஆட்சி அமைத்திருந்தாலும் கோவையில் திமுக கால் பதிக்க முடியாத அளவுக்கு அதிமுகவை நிலைநிறுத்தி வைத்திருப்பவர். கோவை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அதிமுகவும் அப்போது கூட்டணி கட்சியாக இருந்த பாஜக மட்டுமே வெல்ல காரணமாக திகழ்ந்தவர். எடப்பாடியின் ட்ரபிள் ஷூட்டராக இருந்து பிரச்சனை வரும் காலங்களில் எல்லாம் அரணாக காத்தவர் இன்று அதே எடப்பாடிக்கு ட்ரபிள் கொடுக்க தொடங்கி இருக்கிறார். தங்கமணி அதிமுகவின் அதிகார மையத்தில் 2 மணிகள் இருப்பதாக சொல்லப்படுவது உண்டு. ஒருவர் எஸ்பி வேலுமணி என்றால் மற்றொருவர் தங்கமணி. சேலம் சேர்மனாக இருந்து எடப்பாடி பழனிசாமி சிபாரிசில் சட்டப்பேரவை சீட்டை வாங்கி அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து ஜெயலலிதா அமைச்சரவையிலேயே இடம் பிடித்தவர். எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்த போது விசுவாசத்தின் உச்சமாக அவருக்கு அருகிலேயே இருந்து ஆட்சி காலத்தை நிறைவு செய்ய உதவியவர். இன்று அவரும் சசிகலா, தினகரனுக்கு ஆதரவாக எடப்பாடிக்கு அட்வைஸ் செய்யும் அளவுக்கு சென்றிருப்பது கவனிக்கத்தக்க அம்சமாக மாறிப்போயிருக்கிறது. CV சண்முகம் 2ஆம் தலைமுறை அரசியல்வாதி. விழுப்புரத்தை மட்டுமல்ல வன்னியர் சமூகத்தையும் கண்ட்ரோலில் வைத்திருக்கும் அதிமுகவின் முக்கிய முகம். கல்வி, வணிக வரித்துறை என ஜெயலலிதா ஆட்சியில் முக்கிய துறைகளை கைப்பற்றியவர் எடப்பாடி ஆட்சியிலும் தனது ஆதிக்கத்தை கைவிடவில்லை. கொங்கு மண்டலத்திற்கு எஸ்பி வேலுமணி என்றார், வடக்கு மண்டலத்திற்கு CV சண்முகம் என எடப்பாடியின் 3வது கரமாக இருந்து உதவியவர். ஓபிஎஸ்ஐ எடப்பாடி நீக்கிய போது முழு ஆதரவு கொடுத்து ஓபிஎஸ்ஐ இறங்கி விமர்சித்தவர் இன்று அதே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக எடப்பாடியை சந்தித்து பேசியிருக்கிறார். சசிகலா, தினகரனை கட்சியில் சேர்க்க வேண்டும் என எடப்பாடிக்கே அறிவுரை கூறியிருக்கிறார் என்று தகவல்கள் வெளிவருகின்றன. நத்தம் விஸ்வநாத் அதிமுகவின் ஐவர் அணியில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு இணையான பவரோடு ஜெயலலிதாவுக்கு அருகிலேயே இருந்தவர். ஆரம்பத்தில் அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்த ஜெயாவை பின்னர் ஓரம் கட்டியும் வைத்தார். ஆனால் அதிமுகவில் எடப்பாடியின் அத்தியாயம் தொடங்கிய பிறகு மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்தார். எடப்பாடி ஆதரவோடு மீண்டும் நத்தம் தொகுதியில் களமிறங்கி எம்எல்ஏவாக மாறினார். இன்று அதே எடப்பாடியை ஓபிஎஸ், சசிகலாவை கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என கேட்டிருக்கிறார். KP அன்பழகன் அம்மா புகழ் பாடியே அவரது மனதில் இடம் பிடித்து தொடர்ந்து பதவியை அனுபவித்து வந்த முக்கியமான அதிமுக புள்ளி KP அன்பழகன். தருமபுரியில் கவுன்சிலராக இருந்தவர். ஜெயலலிதா அமைச்சரவையில் செய்தித்துறை, உயர்கல்வித்துறை என முக்கிய பதவிகளில் இருந்தார். 5 முறை வெற்றி, 24 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் என எப்போதும் அதிகார மையத்திற்கு நெருக்கமாகவே இருந்திருக்கிறார். இதனால்தான் அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்கிற KP அன்பழகனின் குரலுக்கு முக்கியத்துவம் அதிகரித்திருக்கிறது. இப்படி எடப்பாடியின் தளபதிகளாக இருந்த 6 முன்னாள் அமைச்சர்களும் சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் என்று கட்சியிலிருந்து தூக்கியடிக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க எடப்பாடியை வலியுறுத்துவதாக தெரிய வந்திருக்கிறது. ஒருவேளை எடப்பாடி தன் பிடியிலிருந்து இறங்கி வராவிட்டால் இந்த 6வரும் எடப்பாடிக்கு எதிராகவே திரும்ப வாய்ப்புகள் இருப்பதால் அடுத்து அதிமுகவில் அதிரடி என்ன என்பதை பார்த்து காத்திருக்கின்றனர் இரத்தத்தின் இரத்தங்கள்.